ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதுனா டோட்டல் லென்த்து செட்டிங் பண்ண போகிறோம். இந்த செட்டிங் எப்படின்னா, டோட்டல் லென்த் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்பத்தி 91 இருக்குது. சரிங்களா? 82 90 வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ராயிங்கில் டோட்டல் லென்த்து 82. அப்போ எவ்வளோ இருக்குது? 0.9 ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? இதே இப்படி தான் பீஸ் ட்ரான் பண்ணியிருக்கேன். டேப்பர் இருக்குது பேசுகிறேன். நம்ம பண்ண முடியாது. அதனால் வேணாம். ஓகே, seven. இந்த ஜாப்லாம் ரொம்ப இந்த அக்யூரேட்லாம் இல்லை, அதனால் நான் இது இப்படி எடுக்கிறேன். எப்பயுமே அக்யூரேட்டு ஜாபு கட்டிங்கில் டேப்பர் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸை எப்பயும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து ஆஃப்செட்டாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி இப்படி கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா பீஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் 0.8 ஸ்டாக் இருக்குது, அந்த 0.8 மட்டும் கொடுத்தா போகுது. சரிங்களா? எப்போ டோட்டல் லென்த் பண்ணாலும் இந்த ஃபேஸுக்காக தான் இது இருக்க போகுது. அப்போ வந்துட்டு இந்த ஃபேஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஆஃப்செட் எடுக்கும்போது லென்த்து என்னவோ எல்லா ஃபேஸும் சேமாகவே வரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு இது வந்து கிரிட்டிக்கல் ஜாப்லாம் இல்லை, ஒரு புள்ளி தான். அதனால் இது பிரச்சனை இல்லை. சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ ஆஃப்செட் எடுக்கும்போது எம்டிஏயில் போட்டு டூல் நம்பர் கால் பண்ணி டேட்டாவை கால் பண்ணி இது பண்ணணும். எனக்கு இப்போ 6 நம்பர் டூல் தான் ஓடணும். ஏன்னா 6லேயே 3ஆம் நம்பர் டூலுக்கு கால் பண்ணிவிட்டு 3ஆம் நம்பர் டூலில் ஆஃப்செட் எடுக்கணும். மூணு ஃபேஸுங்க 2 அதுதான் நம்பர் 2 கால் தான். நான் என்ன சிஎன்எம்ஜி போட்டிருக்கேன், நான் டிஎன்எம்ஜியாக ஓடுனுச்சு, நான் சிஎன்எம்ஜி மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான் கேஷ். இது ஆல்ரெடி ஓடின டூல்னால எனக்கு எக்ஸ் ஆப்செட் தேவை கிடையாது, ஜெட் ஆப்செட் மட்டும்தான் எடுக்கணும். அப்புறம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்ஸில் எப்பயுமே வந்துட்டு செட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் ஆப்செட்டில் போயிட்டு இந்த G54 பேஜ் இருக்குல்ல, இந்த ஜெட்டில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இங்கே 1 mm வந்து உள்ளே தள்ளிடணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்செட் எடுத்தாலும் அந்த 1 mmத்துலேருந்து கால் ஆகாது, அந்த 1 mmத்தை தாண்டி தான் அது கால் ஆகும். சரிங்களா? எப்பயுமே அதை மைண்டில் வச்சுக்கணும். 5 mm 10 mmங்கும்போது இதாகிடும். ஏன்னா எனக்கு இது அனுபவம் இருக்குது. ஒரு டைம் இதில் 5 mm இருந்துச்சு, நான் ஜெட் ஆஃப்செட் எடுத்துட்டேன்னு ஃபன் கண்ட்ரோல் மாதிரி விட்டுட்டேன், அது போய் நியூட்ரல் உடஞ்சி போச்சு. அதனால் எப்பயும் அந்த இது தப்பு பண்ண வேணாம். எப்போ பண்ணினாலும் ஒர்க் ஆப்செட் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் டச் பண்ணிட்டேன்னா, டச் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டூல் இருக்கும். இந்த டூலில் மேனுவல் கொடுத்துடணும். மேனுவல் கொடுத்துட்டு எக்ஸ் இருக்கா, ஜெட்டு கொடுக்கணும். நீங்கள் ஜெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பார்த்தோம், 0.8 பார்த்தோம். 0.8 இன்புட் பண்ணி செட் லென்த்து கொடுத்திங்கன்னா இங்கே வந்து வேல்யூ மாறிடும். அதாவது
இந்த 0.8 மாறிடுச்சுல, அவ்வளோதான். அதனால் இதை ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். ரிலேட்டிவ் வேல்யூ இருக்கலாம், அப்ஜெக்டிவ் வேல்யூ இருக்கா, எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்காக 0 பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறது, இப்போ வார்ம்கியர் 2 ப்ரோக்ராமை நம்மளுக்கு செலக்ட் பண்ணணும். இதுக்குள்ளே இன்புட் கொடுத்துட்டு இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸிக்யூட்டுன்னு இருக்குல்ல, இது அழுத்துனீங்கன்னா ப்ரோக்ராம் மெயின் பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? இது இப்படி தான் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறது. பண்ணதுக்கப்புறம் நாங்கள் செட்டிங் போடும்போது எல்லாமே இப்படி தான் செட்டிங் போடுவோம். என் குருநாதர் வந்து புதுசாக சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதுலேயே இது பண்ணியாச்சு. டூல் நம்பர் தப்பாக இருக்கா? 2. அதே மாதிரி எப்போ செட்டிங் போடும்போதும் ப்ரோக்ராமுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இங்கே நிற்கிதா, இது பொசிஷன் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே பார்க்குறோம். நெட்டு ஸ்டாக்கு முன்னாடி தான் நிப்பாட்டி இருக்கேன். ஏன்னா கட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியாது, பேப்பர் கட்டிங் எல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி இருக்கேன். வேறு கொஞ்சம் கீழே அதே மாதிரி இப்படி ஓடணுன்னா ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. 0.1 ஸ்டாக் இருக்குது. 0.2 ஸ்டாக் வரணும், 0.1 இருக்குது. அப்போ அடுத்த டூல் கொடுக்கும்போது 0.1 ஸ்டாக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்காக ஓடிக்கு 0 வந்துருக்கு. 0.2 கொடுத்தாலும் டோட்டல் ஒரு 0.1 மைனஸ் ஆகும். அதனால் இது இன்னும் ஆக போகிறது இல்லை.
ஃபஸ்ட்டு டூல் ஆஃப்செட் வச்சு ஒரு 0.8 ஸ்டாக் இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் செகண்ட் டூல் வந்து ஆஃப்செட் எடுக்கணும். செகண்ட் டூலுக்கு எடுக்கும்போது 3ஆம் நம்பர் டூலு ஃபினிஷிங் டூலு. டச் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் டூலில் 0.2 தான் கொடுக்கணும். இப்போதைக்கு ஸ்டாக்கு 0.1 தான் இருக்குது, அதனால் 0.1 கொடுத்துட்டு நிறைய கொடுத்துருக்கணும். ப்ளஸ் மைனஸ் 0.2 ஸ்டாக் இருக்குது. அதை அப்படியே ஆஃப்செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எடுத்து இந்த மாதிரி இதில் இதை செக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் எடுத்துக்க வேண்டியதான். வெளியில் எடுத்துட்டு ஆஃப்செட் பேஜ் போயிடணும். இந்த வியர் ஆஃப்செட்டில் போயிட்டு வியர் ஆஃப்செட்டோ இல்லை ஜாமெட்ரி ஏதோ ஒன்று, எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுனால வியர் ஆஃப்செட்டில் வந்துட்டு 0.1 வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது பண்ணணும். இதில் எல்லாம் எப்பயும் ஆஃப்செட் கொடுக்கும்போது இந்த இஸ்டிகோல்ட் இருக்குல்ல, அது கொடுத்திங்கன்னா இப்போ ஒரு கால்குலேட்டர் வரும், பாக்கெட் கால்குலேட்டர்னு. இதில் வந்து ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா இது வந்து நம்ம கொடுக்கணும் சரிங்களா. அப்படி கொடுத்திங்கன்னா தான் ஆஃப்செட் எடுக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்புட் டேரெக்டாக வந்து அடிச்சிங்கன்னா டேரெக்ட் இன்புட் ஆயிரும். அதாவது வந்துட்டு இப்படின்னா இது டேரெக்ட் இன்புட்டு. நம்ம வந்து ஃபனுக்குள்ளெல்லாம் இன்புட் ப்ளஸ்ன்னு இருக்கும். இது அப்படி கிடையாது. இதுக்கு வந்து இன்புட் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக தான் இசிக்வல் கொடுத்து அந்த பாக்கெட் கால்குலேட்டர் இதானோன்னா இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அவ்வளோதான் சரிங்களா. அப்புறம் எக்ஸில் ஒரு 0.2 ப்ளஸ் பண்ணிக்கலாம் இதில். ஏன்னா இது எல்லாம் 0 இருக்குன்னா நான் டேரெக்டாக இன்புட் பண்ணுறேன், மற்றபடி இது இல்லை. அப்புறம் வந்து இதை விட்டுட்டு அடுத்த லைனுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா N2 நியூமரிக்கல் சர்ச்சுன்னு கொடுத்தோம்னா அந்த சர்ச் போகும். அதுக்கு பதிலாக பிளாக் சர்ச்சுன்னு கொடுத்துட்டு இன்டர்புட் பாயிண்ட்டுன்னா எந்த லைன் எது ஓடி முடிஞ்சதுக்கோ அந்த லைனுக்கு போய்க்கும் டேரெக்டாக. அப்புறம் ஸ்டார்ட் சர்ச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த லைனுக்கு வந்துடும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ப்ரோக்ராம் ஒன்ஸு செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த ப்ரோக்ராமும் பிரச்சனை இல்லை, இது ஓடாத ப்ரோக்ராம்ங்கிறனால ஒன்ஸு செக் பண்ணிக்கணும். ஏன் இந்த இதில் வந்துட்டு பேப்பர் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா இது ஃபினிஷிங் பண்ண ஃபேஸு, அதனால் பேப்பர் வச்சு எடுக்கிறேன். எப்பயுமே ஃபினிஷிங் பண்ண ஃபேஸ்னால் பேப்பர் வச்சு எடுக்கணும். இல்லை இன்னும் ஸ்டாக் இருக்குது, இன்னும் 0.2 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது அப்படியே எடுக்கல, ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ஃபினிஷிங் பண்ண ஃபேஸுனால இதை இப்படி எடுக்கிறேன். ஏன் பார் லென்த் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக போன பாரை வந்து நான் கழட்டல, ஏன்னா எக்ஸ் ஆப்செட் மறுபடியும் எடுக்கணும், அது வேணாம், டைம் வேஸ்ட்டுன்ட்டு அதே பாரை அதே லென்த்தில் வச்சுட்டு ஜெட்டு மட்டும் 0 கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் விஷயம். பழைய பேசுக்கிறதுக்கு ஒரு 1 mm உள்ளே போயிருக்கு, அவ்வளோதான். 1 mm வந்து உள்ளே போகுது, மற்றபடி எதுவும் இல்லை. 0 ஜெட்டு 0 கொடுத்து இங்கே எப்படி கொடுக்குறதுனா 0.0 கொடுத்து இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும் இந்த எல்லோ கலர் வந்ததுக்கப்புறம் செட் லென்த்து கொடுத்தீங்கன்னா இங்கே மாறிடும், மற்றபடி எதுவும் இல்லை.
பீஸு முடிஞ்சு அவ்வளோதான். எங்கேயும் பரு வருதா என்னன்னு பார்த்துக்கணும். ஓடியிலலாம் பரு இல்லை, அதனால தான் இந்த இடத்துல ரேடியஸ் கொடுத்துருக்குறது. மற்றபடி எதுவும் இல்லை, அவ்வளோதான். வேலை முடிஞ்சு, பீஸே முடிஞ்சு. இப்படி தான் வந்து செட்டிங் போடுறது ஃபினிஷிங் ஜாபுக்கு. இதே வந்து ரஃப் மெட்டீரியல்லாம் நீங்கள் ஆப்செட் வந்து இப்போ டோட்டல் லென்த் செக் பண்ணுறீங்க, ரா மெட்டீரியல் சைஸுனால் இப்படி இருக்கும். ரா மெட்டீரியல் சைஸு இதோட டோட்டல் லென்த் செக் பண்ணிவிட்டு அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்காக ஆப்செட் கொடுக்க போகிறீங்க. அதனால் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இந்த மாதிரி ஃபினிஷிங் காம்பனண்ட் போடும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி கேர்ஃபுல்லாக தான் போடணும். போடும்போது எப்பயும் இங்கே ஓடியில் எல்லாம் லைன் மார்க் வருதா என்ன இது எல்லாமே பார்க்கணும், சரிங்களா? ப்ரெஷர் வந்து ஜாபுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இதில் வந்து இந்த பட்டிங் ஃபேஸ் வந்து இந்த இது டயா வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் எவ்வளோ கொடுத்தாலும் ஓவர்ட்டி வரப்போகிறது கிடையாது. இதே இந்த ஃபினிஷிங் பண்ண போகிற காம்பனண்ட் இந்த போர் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி ப்ரெஷர் வந்து எவ்வளோ வைக்கிறது, அந்த ஜாபு எவ்வளோ ப்ரெஷர் தாங்கும், இது எல்லாமே பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி டூலு இது எல்லாமே செலக்ட் பண்ணணும். நம்ம ஏதோ செட்டிங் போகிறோம் அப்படின்னு போடவே கூடாது. எப்பயுமே ப்ரெஷரையும் செக் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக பீஸ் வந்து உங்கள் கேட்குற இந்த ஓவால்ட்டி ஃபேஸ் அவுட்டு இது எல்லாம் இல்லாமல் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி எல்லாம் கரெக்டாக வாஷ் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ளே ஃபேஸ் அவுட்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கரெக்டாக வாஷ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபேஸ் அவுட்டு ஜாஸ்தியாக வரும், 1 mm வரும், 2 mm வரும், இது எல்லாமே வரும். ஆனால் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணணும். இது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு செட்டிங் போட்டு காம்பனண்ட் ஓட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து பீஸ் எவ்வளோ ஓடுது, 2-3 மேக்ஸிமம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்செட் எவ்வளோ தாங்குது இது எல்லாமே பார்க்கணும். கம்பல்சரி இவ்வளோ பீஸ் தான் ஓடுது அப்படின்னா தயங்காமல் இன்செட் மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற்றினா மட்டும்தான் இந்த ஓடி சைஸு இந்த போர் சைஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேட்கும்போது நம்ம அதை ஸ்டடி பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்செட் பாட்டு ஓடட்டும்னு விட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. 30 பீஸ்னால் 30 பீஸ். அதுக்கப்புறம் வந்து இன்செட் மாற்றிட்டு போரை செட் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்த 30 பீஸ்க்கு உங்களுக்கு தலைவலி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு பீஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா பீஸும், சரிங்களா? இவ்வளோ தான் செட்டிங். இதுக்கு மேலே இதிலே வந்துட்டு ஒரு நண்பர் கேட்டார், ஒர்க் ஆஃப் செட்னா என்ன ப்ரோ? ஒர்க் ஆஃப் செட்டுன்னா இதுதான் ஒர்க் ஆஃப் செட். இந்த ஒர்க் ஆஃப் செட்டு வந்து மிஷினோட ஜீரோ கிடையாது. இந்த தரட்டோட டேஷன் இருக்குல்ல, இந்த தரட்டோட டேஷனை வந்து எல்லா டூலையுமே மொத்தமாக 1, 2, 8 டூல் இருக்குது. 8 டூலையுமே வந்து 1 mm தள்ளணும்னா 1 mm தள்ள முடியும், சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த இதில் ஒரு 1 mm கொடுக்கணும், அடுத்த இதில் 1 mm கொடுக்கணும். ஒவ்வொரு ஜாமெட்ரி அப்செட்டு விஆர் அப்செட்டு இதில் மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகி இந்த ஃபேஸு நல்லா இருக்காது, ஃபினிஷிங் வராது. இது எல்லாமே வந்துட்டு இதனால தான், மற்றபடி எதுவும் கிடையாது, சரிங்களா? ஒர்க் ஆப்செட்னால் இதுதான் விஷயம். மற்றபடி இதில் இந்த டூல் பொசிஷனாக மொத்தமாக எவ்வளோ தள்ளணுங்கிறது தான் ஒர்க் ஆப்செட்டோடது. இதில் ஒர்க் ஷிஃப்ட்னா ப்ளஸ் கொடுத்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸாக எடுக்கும், மைனஸ் கொடுத்திங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது. இதுதான் ஒர்க் ஷிஃப்ட்டோட வேல்யூ. மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது தப்பாக சரியான்னு நீங்கள் சொல்லும்போது இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கினேன். ஒரு விஆர் ஆப்செட்னா என்ன அவர் என்ன சொன்னாப்புனா மிஷினோட ஜீரோ தான் வந்து ஒர்க் ஆப்செட்டு அப்படின்னு சொன்னாப்படி. அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் எல்லாமே வந்து ஜாமெட்ரி ஆப்செட்டில் எல்லாமே எடுத்துருவோம். ஆப்செட்டு, எக்ஸ் ஆப்செட்டு, ஜெட் ஆப்செட் இது எல்லாமே மெஷர் பண்ணிடுவோம். விஆர் ஆப்செட் வந்துட்டு நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா டோட்டல் இந்த 1 mm எனக்கு ப்ளஸில் வேணும் மைனஸில் வேணும்னா அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆப்செட்டை யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ 1 mm இதில் எடுத்துட்டோம்னா அடுத்த டூல் போகும்போது அந்த 1 mm எடுத்துகிட்டு போயிடும். எதனால் எடுக்குது எதில் எடுக்குதுன்னு தெரியாமல் போயிடும். இப்போ ஓடி டூவில் 3 போகுது அப்படின்னா நம்மளுக்கு அது எதில் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒர்க் ஆப்செட் நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பாய்.